ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, சீரடியில் இருக்கும் இந்த சாய்பாபா உனக்காக அனுப்பிய உதியை தொட்டு விட்டாய்தானே. இதை தொட்டதின் பலனாக நான் அனுப்பின நபர் இப்போது உன்னை தேடி வந்து உனக்கு தேவையான பணத்தை உன் கைகளில் கொடுக்க போகிறாங்க. நீ செஞ்ச நல்லதுக்கான பலனும் நீ செஞ்ச நன்மைகளுக்கான கூலியும் இப்போது உன்னை வந்து சேர தயாராயிடுச்சு. இனி எந்த விதத்திலும் நீ எதுக்காகவும் கவலை கொள்ளாத அளவுக்கு உன் விருப்பங்களும் ஆசைகளும் நிறைவேறும்படி உனக்கான வாய்ப்புகளை நான் உருவாக்கி தரப்போகிறேன். நீ எப்போதும் நேர்மறை எண்ணங்களோடு இரு. உன் கனவுகள் அனைத்தும் நனவாகும்படி இந்த சாயப்பா உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். கண்ணீர் சிந்தி கவலைப்பட்ட நாட்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து நீ மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு வாழும்படி இந்த சாயப்பா செய்கிறேன். உனக்கு விதிக்கப்பட்டது எதுவோ அதன்படி வாழ தயாராகு. உன்னுடைய அன்பையும் பாசத்தையும் என்னால் முழுவதுமாக புரிந்து கொள்ள முடிகிறது. என்னதான் உன் கூட நான் இருந்தாலும், உன் வாழ்க்கைக்கு தேவையானதை நான் செஞ்சாலும், நீ அவ்வப்போது உன் மனசில் ஏதாவது ஒரு விஷயத்தை யோசித்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க. முதல்ல ஒரு உண்மையை தெளிவாக புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்தில் யாரும் உன்னை சரியாக புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களையே புரிஞ்சுக்காம அவங்க வாழ்க்கையை தெரிஞ்சுக்காம வாழ்க்கையை வீணடிக்கும் போது உன்னை பற்றி எல்லாரும் சரியாக புரிஞ்சுக்குவாங்கன்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? யார் என்ன செஞ்சாலும் எப்படி இருந்தாலும் நீ எதுக்காகவும் கவலை கொள்ளாதே. உன் வாழ்க்கையை நேசித்து நீ மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. உன் மனசு புண்படாத அளவுக்கு நீ தாங்க முடியாத மனசங்கடத்தில் இருக்கிறாய் என்பதை பார்த்துட்டு தான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக நான் ஓடி வந்திருக்கேன். இடைவிடாமல் நம்பிக்கையோடு என்னை வணங்கும் நீ இனி எதற்காகவும் கவலைப்பட வேணாம். காலம் நிச்சயமாக உனக்கு சாதகமானதாக மாறதான் போகுது. நீ மனமுடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளை எல்லாம் தொடச்சி விட்டு உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரதான் போகிறேன். எப்போதும் உன் கண்ணீரை இந்த இரக்கமில்லாத மனிதர்களுக்காக வீணாக்காதே. உனக்காக என் மனவாசல் எப்போதும் திறந்தே இருக்கு. உன் சுக துக்கங்கள் எதுவாக இருந்தாலும் அதை என்கிட்ட வந்து சொன்னீனா இந்த சாயப்பா உன் சுமைகளை சுமக்க தயாராக இருக்கேனேன் செல்லமே. என்னை நம்பி வாழுகிற உன்னை எல்லா கஷ்டங்களிலிருந்தும் மீட்டெடுக்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு. இப்போது நீ படும் வேதனைகள் எதையும் பார்க்காம உன் கஷ்டங்களை பொருட்படுத்தாமல் உன்னை அலட்சியம் செய்யும் உறவுகளை எல்லாம் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நீ என்ன நினைக்கிற, என்ன சொல்ல வர்றங்கிறத கூட காது கொடுத்து கேட்காமல் யார் உன்னை அலட்சியம் செய்தாலும் அதற்குரிய தண்டனையை அவங்க அனுபவிப்பாங்க. நீ வாழ்க்கையில் இங்கே போகணும் அங்கே போகணும் நிறைய நினச்சிருக்க, ஆசைப்பட்டிருக்க. ஆனால் எதுவுமே நீ திட்டமிட்டது போல நடந்ததில்லை. இப்போது உன் திட்டப்படியே உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழும்படி இந்த சாயப்பா செய்கிறேன். உன் வாழ்க்கையை நீ சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதன் போக்கிலேயே அதை எதிர்கொள்ளும்படியும் வெற்றிகரமாக வாழும்படியும் இந்த சாயப்பா செய்ய போகிறேன். 1000 துன்பம் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நீ என்னை தானே தேடி வருகிறாய். எந்த சூழ்நிலையிலும் நீ என்னை மறக்காம உனக்கு தேவையானதையும் உனக்கு வேண்டியதையும் உனக்கு நடப்பதையும் என்னிடமே வந்து சொல்லுகிறாய். இந்த சாயப்பா என்னைக்காவது எப்படியாவது உன் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்துருவேன்ற நம்பிக்கையோடு இருக்கும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என் செல்லமே? என் பிள்ளையான உனக்கு வரக்கூடிய துயரத்திலிருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கான நல்லதை இப்போ செய்ய போகிறேன். எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை கைவிட மாட்டேன். எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் அதிலிருந்து நான் உன்னை மீட்டெடுத்து காப்பாற்றுவேன். என்னை மறவாத என் அன்பு பிள்ளையான உன்னை காப்பாற்ற வேண்டியது இனிமே என்னுடைய கடமை. உன் வாழ்க்கை எவ்வளவு சவால் நிறைஞ்சதுன்னு இந்த சாயப்பா எனக்கு நல்லா புரியுது. நான் சொல்கிற வார்த்தைகளை கேட்டு நம்பிக்கையோடு இரு. அதன் மூலமாக உன் சங்கடங்கள் எல்லாம் தகர்ந்து உனக்கான சந்தோஷம் உண்டாகும். நீ எதிர்கொள்ளும் சவால்களை எல்லாம் தாண்டி உன் எதிர்காலத்தை அழகானதாக நான் ஆக்கி தரப்போகிறேன். உனக்கான நல்ல வழியையும் நிச்சயமாக நானே காட்டுவேன். நிச்சயமாக நீ ஜெயிப்பாயேன் செல்லமே. உன் வாழ்க்கையும் உன் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் பற்றிய கவலை உனக்கு வேண்டாம். என் மேலே நீ முழு நம்பிக்கை வச்சினாலே உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நான் செஞ்சு கொடுத்துருவேன். என்னை நம்பி நீ உன்னுடைய கடமைகளை செய்யும் போது நான் நிச்சயம் உனக்கு பாதுகாவலனாக தானே இருப்பேன். உனக்கு குருவாக இருந்து வழி நடத்தி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படியே இனி உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன்.
நான் சொல்கிறத மட்டும் கொஞ்சம் பொறுமையாக கேளு. யார் உன்னை தப்பாக நினச்சிருவாங்களோன்னு பயந்துக்கிட்டே இருக்காம, யார் என்ன நினச்சாலும் எனக்கு கவலை இல்லை. நான் யார், நான் என்ன செய்கிறேன்னு எனக்கு தெரியும் என நீ சரியாக உன்னை புரிந்து கொள். யார் உன் கூட இருந்தாலும் இல்லைனாலும் இந்த சாயப்பா எப்போதும் உன் கூடவே தான் இருப்பேன். இப்போது உனக்கான நல்ல காலத்தை உருவாக்கி உனக்கான புண்ணியத்தையும் அதிகரித்து தருவேன். நீ செஞ்ச புண்ணியத்துக்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கையில் நல்ல பலன்கள் வந்து சேரும். மனசில் இருக்க தேவையற்ற சஞ்சலங்களை கண்டு கொள்ளாமல் விட்டுடு. நல்ல நேர்மறை சிந்தனைகளோட உனக்கு என்ன வேணுங்கிறதுல ஒரு தெளிவான முடிவை எடு. உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியோடு எதிர்கொள்ளும் போது, நம்பிக்கையோடு எதிர்கொள்ளும் போது இனி எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் என் செல்லமே. இந்த நாள் உனக்கு மகிழ்ச்சிகரமான நாளாகவே இருக்கும்படி இந்த சாயப்பா செய்ய போகிறேன். உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தர நான் தயாராக இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுற? ரொம்ப நாளாக நீ என்கிட்ட மன்றாடி வேண்டி கேட்ட உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தையும் கூடிய சீக்கிரம் நான் நிறைவேற்றி கொடுத்துட்றேன். என் உதியை தொட்ட உன் விதியை சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் நான் நடத்தி முடிப்பேன். நீ உன் வாழ்க்கையை முழுமையாக என்னிடம் ஒப்படைத்து விட்டாய் அல்லவா? இனிமே உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. நீ எதுக்கும் பயப்படாமல் இரு. என்னையே கதியை நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்க உன்னை இந்த சாயப்பா ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ செய்கிற ஒவ்வொரு செயல்களிலும் நானே முன்னால் வந்து நின்று உன்னை செய்ய வைப்பேன். என்னை தவிர இந்த உலகத்தில் உனக்கு வேற யாரையும் பெருசாக தெரியாது, உனக்கு ஒன்றும் தெரியாது. உன்னை புரிந்தவன் நான் மட்டும்தானே. உன்னை என் இதயத்துக்குள்ளே வச்சிருக்கேன் என் மகளே. உன் வாழ்க்கையில் இனிமே நீ சந்தோஷத்தை மட்டுமே காணும்படியும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நான் செய்ய போகிறேன். எப்போதும் நீ புன்னகையோடு இருக்கிறத பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். உன் வாழ்க்கையில் வந்த ஒரு சிலர் உன்னை ஏமாற்றி இருக்கலாம், உனக்கு துரோகம் செஞ்சுருக்கலாம், கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம், உன்னை அழுக வச்சிருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், உன்னை தேற்றவும் கை தூக்கி விடவும் நான் இருக்கிறேங்கிறது. எந்த சூழலிலும் இந்த சாயப்பா உன்னை கைவிடாமல் பாதுகாத்து கரை சேர்ப்பேன். என்னை நம்பிய உன்னை நான் கைவிட மாட்டேன் என் செல்லமே. உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். நீ எதை கேட்டாலும் அதை உனக்காக நான் சரியாக செஞ்சு கொடுப்பேன் என் செல்லமே. உன் மனதை அழுத்தும் பாரங்களில் இருந்தும் பயத்திலிருந்தும் உன்னை விடுவித்து உன் கவலையை போக்கி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். இனி எல்லாமே உன் விருப்பப்படியே உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. நீ தைரியமாக இருந்தாலே உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறிடும். இப்போது உனக்கான நல்ல நேரம் நெருங்கி வந்துட்டதால உன் வாழ்க்கையை அதிர்ஷ்டம் நிறைஞ்சதாக மாறப்போகுது. உனக்கு நெருங்கியவர்களோ உறவினர்களோ உன்னை ஏமாற்றிட்டு அவங்க வாழ்க்கையை நல்லா சிறப்பாக சந்தோஷமாக வாழணும்னு நினச்சாங்கன்னா அந்த இன்பம் நீண்ட நாள் நீடிக்க நான் விடமாட்டேன். உன் துன்பங்களை எல்லாம் துரத்தி அடித்து உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன் என் செல்லமே. மனிதர்களை வேணும்னா மனிதர்கள் சுலபமாக ஏமாற்றலாம். ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கும் மனசாட்சியையும் காலத்தையும் ஒருபோதும் ஏமாற்ற முடியாது என்பதை அவரவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையிலேயே நான் உணர்த்த போகிறேன்.